அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா. உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா, அறிவு இருக்குது. அது எங்கேயோ பறந்துக்கினுக்குது. மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா நம்ம உடம்புல வந்து உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது. அறிவு இல்லைன்னா அது என்கிட்ட வருமா? அது சொல்லு. அறிவு இல்லாத உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது. மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும். இவனுமா பெரிய பகுத்தறிவுன்னா வானத்திலேருந்து போய் வேலை கொடுத்து வாங்கின்னு வந்த மாதிரி பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது. படித்தது, பார்த்தது, கேட்டது, பேசினது, இதையெல்லாம் இணைச்சிக்கிறது தான் பகுத்தறிவு. அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது. மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை, அதனால் அதுக்கு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இல்லை. ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான், 4 பேர் கூட சேர்றான், பேப்பர் படிக்கிறான், டிவி பார்க்குறான். ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்துனுக்குமா? அதனால் அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிவு இருக்குது. பகுத்தறிவுன்றது பார்த்தது, கேட்டது, பேசுனது, படித்தது, இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு. அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு. அறிவு இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது. அறிவு தான் உயிராகவே இருக்குது. சொல்லுமா? அறிவு உயிரா இருக்குன்னா இந்த ஓம்ங்கிற சொல்லி எனக்கு என்னவா இருக்கா? ஆன்மாவா இருக்கா? உயிரா இருக்கா? அந்த ஓம்ங்கிற ஒலிப்பு எனக்கு உயிரா இருக்கா? ஆன்மாவா இருக்கா? ஓம் அப்படின்ற பொருள் மான்னா உயிராக இருக்குது, ஓன்னா சப்தமாக இருக்குது, இம்முன்னா நெருப்பாக இருக்குது. இந்த 3ம் இணைஞ்சால் ஓம், பிரணவம்ன்ற ஒரே பொருள். 3ம் பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா, உயிர், ஜீவன், இது 3ஆக இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல இடம் மடைக்கலாம். நீ போய் என்ன பண்ணு, உனக்கு பிடிச்ச இடம், உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்ப. நான் போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இடத்த, எனக்கு கிடச்ச இடத்த நான் மடிப்பேன். இன்னொருத்தர் போகிறாரு, இன்னொரு இடத்துல படிச்சு போகிறேன். அப்படி இந்த ஓம்ன்ற பிரணவம் வெளி உலகத்தில் இருக்கும்போது 3ம் ஒன்றா கலந்து இருக்குது. இந்த ஓம்ன்ற பிரணவம் மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு பிரியுது. அது பிரிஞ்சு அந்த நாதம்ன்றது இடுப்பை பிடிக்குது, நெருப்புன்றது நாதம்ன்றது உச்சியை பிடிக்குது, நெருப்புன்றது இடுப்பை பிடிக்குது, காற்றுன்றது வயிற்றை பிடிக்குது. இதுதான் இங்கிலீஷில் விஞ்ஞானத்தில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றோமா. இதுக்கு பேர் அணு. இந்த உச்ச தலையில நாதமாகவும், ஆமாம், இடுப்புல நெருப்பாகவும், இங்கே காத்தாகும். இது 3ம் சேர்ந்தால்தான் செயல். இதில் எது இல்லைனாலும் இயக்கம் போயிடும். அதே மாதிரி இந்த உடலை விட்டு அது வெளியேறும்போது தனித்தனியாக இருந்த பொருள் இணைஞ்சு ஒன்றா பிரணவமாக வெளியே போயிடும், அணுவாக போயிடும். அணுன்றது தான் உலகம், அணுன்றது தான் உயிர். அப்போ இந்த 3 பொருள் நமக்குள்ள இயக்கம் கொள்ளும் போது தான் நமக்குள்ள தேடுதல் அறிவுங்கிற பொருள் செயல் புரியுது. அடுத்து உங்களை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னை பற்றியம்மா? கேட்கலாம், எது ஒன்றா கேளுமா. நான் என்ன அவ்வளோ பேர் சாதாரண ஆளுமா. நீ டாக்டரேட் பட்டம் வாங்கிக்கிற, தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் நீ ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிற, உனக்கு ஈடு ஆக முடியுமா? நான் சரி கேளு, ஏதோ இந்த அப்பாவிக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் அறிவின் மூல சக்தி, அதெல்லாம் அறிவை தேடிட்டு இருக்கோங்க ஐயா. சொல்லுமா. முனிவர், சித்தர், அறிவர், தாமதர் அப்படின்னு 4 வகையான பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த கால சான்றோர்கள், அறிவாளிகளை நம்ம காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து சித்தர்களாக வாழ்ந்தவங்கள இந்த 4 வகையில் வழிபடுத்துகிறாங்க. அதில் இல்லற துறவியும் இந்த காலத்தில் சேர்க்குறாங்க. நீங்கள் சித்தரா, முனியா, அறிவரா, தாமதரா, இல்லை இல்லற துறவியா? மனுஷன். நான் ஒரு மனுஷன். சாய்தர்மா டிவியில் அந்த முதல் மாதம் வந்தப்போ அவர் இங்கே என்னை பார்த்துட்டு நான் பேசினதை பார்த்துட்டு அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு கண்ட உடனே சிவவாய்க்கிற கனவு கண்டுக்கிறார்.
உடனே என்ன சிவவாய்க்கன்னு போட்டுட்டார். நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்பா இப்படிலாம் போடாது, மகான்களுக்கு ஈடாக நான் ஆக முடியாது. ஆசை ஒன்றா எனக்கு இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் இருக்க முடியாது. அதனால் அப்படிலாம் போடாது, என்ன சாதாரண மனுஷன்னு போடுவா அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, சித்தர்கள் அப்படின்னா இந்த மக்களை விட்டு நான் வெளியே போயிட்டுருக்கணும். முனிவர்கள் அப்படின்னா இந்த ஊரை விட்டு ஒதுங்கி தனித்த ஒரு கொட்டை போட்டு பயணிக்கணும். அப்புறம் துறவி, அறிவர், தாவதர். துறவி எனக்கு என்னத்துக்கு இந்த கூட்டம்? துறவின்றவன் யார் துறவி அப்படின்னா மனசில் இருக்கிற எண்ணங்களை துறக்கிறவன் தான் துறவி. ஆனால் நான் எண்ணங்களை வளர்த்துக்குன்னு உட்காந்துன்னுக்கிறேன். அந்த ஆசிரமம் கட்டலாமா, இந்த ஆசிரமம் கட்டலாமா, ஜனங்க கஷ்டப்படாமல் போவோமா. இப்போ கூட உங்ககிட்ட பேசிக்கினே யோசிச்சுன்னுக்கிறேன், நேற்று கூட்டத்தை சேர்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் இன்றைக்கி, இந்த கூட்டமே இன்றைக்கி இங்கே உட்கார முடியலையே, இது இடத்த எப்போ கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறேன். அதனால நான் துறவி கிடையாது இல்லையா. துறவியாக இருந்தால் எனக்கு மனைவி மக்கள் தேவை கிடையாது, இவ்வளோ சீடர்கள் தேவை கிடையாது. அதனால நான் துறவியே கிடையாது. இல்லற துறவியா? இல்லறவாசி, இல்லற துறவி கிடையாதும்மா. இல்லற துறவி யாருன்னா வள்ளுவன் இல்லற துறவி, ராமகிருஷ்ணர் இல்லற துறவி. ஏன்னா ராமகிருஷ்ணருக்கு சாரதான்ற ஒரு மனைவி இருந்தாங்க, ஆனால் 2 பேரும் குடும்பம் நடத்தவே இல்லை, மனைவியாக இருந்துட்டாங்களே தவிர குடும்பம் நடத்தவே. அதே மாதிரி வாசகின்னு ஒரு மனைவி வள்ளுவருக்கு இருந்தாங்க, 2 பேரும் குடும்பம் நடத்தலை. குடும்பம் நடத்தினா குழந்தை குட்டியோடு இருந்திருப்பாங்க அவங்க, ஆனால் குடும்பம் அவங்க தான் இல்லற துறவிகள். நம்மளாம் இல்லற வாசிகள்மா, இல்லற துறவிகள் கிடையாது. துறவுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் துறவி துறவின்னு இந்த பட்டிமன்றத்தில் இந்த இதில் எல்லாம் கூட பேசுகிறாங்க. பட்டினத்தார் ஒரு துறவி, இவர் பத்திரிகை ஒரு துறவி, இப்போ இருக்கிறவங்களாம் துறவியா அப்படின்னு கிண்டல் கேலி பேசுகிறாங்க. அந்த அவங்கள துறவின்னு சொல்கிறாங்க. நான் பட்டினத்தாரையே துறவின்னு ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா துறவின்றது ஒரு பிணம், அதுக்கு மட்டும்தான் எந்த விதமான எண்ணமும் கிடையாது, அதுதான் உண்மையான துறவி. ஆனால் ஒரு உயிரோட்டம் உள்ள மனிதனுக்கு ஒரு விஷயத்தில் ஆசை இருக்காது, அவனுக்கு இன்னொரு விஷயத்தில் ஆசை இருக்கும். இந்த உலக விஷயத்தில் ஆசை இருக்காது, கடவுள் விஷயத்தில் ஆசை இருக்கும். எப்படி அவன் துறவி ஆக முடியும்? அதனால துறவின்னு எனக்கு யாருமே தெரியல, அதனால நான் துறவியும் இல்லை. ஐயா, உங்க தலைமுடி, உங்களோட தோற்றம், நீங்க முனிவரா? முனிவர்னா நான் இந்த ஊரை விட்டு ஒரு தனியாக ஒரு கொட்டை போட்டுக்கின்னு நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கின்னு அப்படியே யாரையும் சேர்க்காம வாழ்ந்தா முனிவர். நான் தான் இந்த கூட்டத்தில் மல்லு கட்டிங்கன்னம்மா. நிறைய சித்து பண்றீங்க, உங்களை நினைச்சாலே போதும் உடனே பேசுறீங்க, அப்ப நீங்க சித்தரா? அதான் சொன்னேன்னம்மா. இப்போ என்கிட்ட கூட 2 பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு விதத்தில் சின்ன ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஓசூர்லேருந்து 2 பேரை புருஷன் முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம குழந்தை பிறக்காது அப்படின்னு. அவங்க இங்கே வந்து உபதேசம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்தம்மா முழுவாமல் இருக்கிறாங்களாம். உடனே அவர் ஃபோன் பண்ணார், சாமி பௌர்ணமிக்கு 2 பேரும் வரலாமான்ட்டு. இப்போ தான் முழுவாமல் இருக்கிறாங்க, அவங்கள எட்டுன்னு நீ மட்டும் வாப்பா அப்படின்னு. ஏன்னா உடம்பு வண்டியில் கிட்டியில் அழுந்து போச்சுன்னா கெட்டு போயிட்டோம், அதனால் அவங்க வீட்டிலே இருக்கட்டும் பார்த்தோம்னா. இது நான் செய்தேன்னா அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் சித்தாடெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதும்மா, நான் அப்படிலாம் பண்ணுறதுன்னு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அது உருவாக்கிச்சு. அதே மாதிரி சிவகுமார்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, பல வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டேன், எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன், இல்லை, இனி நம்ம குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஐயாவோட ஃபோட்டோவை மாற்றி நான் பூஜை பண்ணின்னு இருந்தேன், இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை எனக்கு என்ன சம்பந்தம்? இது மனிதன் என் மேலே வைக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நன்மையை தருது. இது நான் போய் ஏதோ சித்தாடல் கித்தாடெல்லாம் புத்தாடெல்லாம் நான் பண்ணுறதில்ல, பண்ண தெரியாதுமா எனக்கு. என்ன மதனி சொல்லும், நான் நீங்கள் நினச்சேன்னா வரீங்களே சாமி, லட்சுமி சொல்லும், சாமி இங்கேருந்து நான் எதப்போ நினைக்கிறனோ அப்போ நீங்கள் வரீங்கன்ட்டு. நான் இங்கே தான் படுத்து நடக்கிறேன். அவங்க நினைவு என்னுடைய உருவத்தை காட்டுறதை தவிர நான் சித்தாடெல்லாம் எதுவும். ஆனால் உங்களை பற்றி நான் நினச்சா நீங்கள் உடனே என்கிட்ட பேசுகிறீங்க. அதாம்மா, ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, என்னம்மா நினச்சியா அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க. சாமி அந்த சரவணன் கூட சொல்லுவார், குடும்பமே உடம்பு சரியில்லாத இருந்தது ஒரு நாள்,
எல்லாரும் படுக்கையாகிட்டாங்க. சரி, எனக்கு என்னமோ ஒரு குழப்பமாக இருந்தது. சரி, என்ன இது சரவணன் வீட்டில் ஏதோ குழப்பம் போல. உடனே சரவணுக்கு ஃபோன் பண்ணேன். சாமி குடும்பமே படுத்துன்னு வரும். சரி இரு வரேன்ட்டு வீட்டுக்கு போனேன். ஒரு அரை மணி நேரத்தில் எல்லோரும் எடுத்து உட்காந்துக்கினாங்க. இது நான் சித்தாடல் பண்ணுறதில்ல, அவங்களுடைய நம்பிக்கை. குரு வட்டார் இனிமேல் நல்லா ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை நல்லா ஆகிட்டாங்க. அப்புறம் எப்படிப்பா நீங்கள் அங்கே போனீங்க? அதாம்மா பைக்கில் போனேன் நான். இது நிறைய பேர் நினைக்கும் போது ஃபோன் பண்ணுவேன். இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறேன். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கே இல்லை வாயு அங்கே இல்லை, மண் மனத்துள்ளே மனோலயமாம் என்னார். ஒரு மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அவனுடைய உயிர் அங்கே போகுது, தொடர்பு கொள்ளுது. இந்த டெலிஃபோனு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது. அப்போ தொடர்பு கொள்ளும்போது அங்கே நடக்கிற சம்பவத்தை இதுக்கு காட்டுது. இது உடனே அதுக்கு மெசேஜ் கொடுக்குதுமா. இதமா நடந்துங்குது. அப்புறம் அருணகிரி ஒரு பாட்டு பாடுறார். ஏறு மயில் ஏறு விலை ஆடு முகம் ஒன்று, ஈசனுடன் நாணமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளிய மனம்புரிய வந்த முகம் ஒன்றே, ஆறு முகம் நீயரள வேண்டுமட சாமி ஆதி அருணாச்சல அனந்த பெருமான்னு பாடுறாரு. அது முருகனுக்கு ஆறுமுகமா மனுஷனுக்கு ஆறுமுகம்? யாருக்கு இந்த பாட்டு பாடுறாரு? அதுதான் கடைசியா வச்சார் பாரு அவர் வேட்டு. வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி கீழகிறா. ஐயா சொல்லுவாரு, மேலே ஒரு குறிப்பிட்டு கிழவங்கிறான், அவன் கண்ணு தெரியாமல் போராடிங்கிறான், அவனுக்கு நல்லது தெரியல கெட்டது தெரியல. அப்போ என்ன பண்ண, கீழகிற அம்பாலே மேலே போனோம்பா. மேலே போனால் மேலே இருக்கிற சிவனுக்கு அப்போ தான் கண்ணே வரும். அப்போ தான் அவன் நம்மளுக்கு அள்ளி அணைப்பான். ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அள்ளி அணைப்பான். மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றுன்னு சொல்லினே வந்தவர் 6வது இடமான இடத்துக்கு போனவொடனே வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி மனம் புணரன்னா முருகனுக்கே அங்கே சக்தி இல்லை. அப்போ வள்ளி எங்கே இருந்தா அது வரைக்கும்னா, அங்கே சொன்னார் பாரு ஐயா, இந்த 6 ஆதாரம் தான் 6 முகம். ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஓடுதுன்னா முதல்ல சுவாதிஷ்டானத்துலேருந்து ஆரம்பிக்குது. வள்ளி எங்கே இருக்கிறா? மூலாதாரத்தில் இருக்கிறா. அப்போ அங்கே போனோன்னா என்ன பண்ணணும், முதல்ல சுவாதிஷ்டானம் வரணும். சுவாதிஷ்டானத்துலேருந்து எங்கே வரணும், மணிப்பூர் அங்கே வரணும். மணிப்பூரத்துலேருந்து ஆக்னா வரணும். ஆக்னால இது வரணும் அது விசுத்தி வரணும். ஆக்னி சக்கரத்துக்கு வரணும். இப்படி ஒரு படிநிலையை தான் ஏறு மயிலேறுன்னு சொன்னது காரணம்னா, கீழே இருக்கிற அம்பாலே மேலே ஒரு படியாக ஏறினா இவங்க 2 பேரும் யாரையா முருகனை வள்ளி தெய்வானையும் 2 பேரும் மனம் புணருவாங்க. அவங்க புணர்ந்தா யாருக்கு பிள்ளையான எண்ணெய் காப்பாற்றுவாங்க. இதை ஒரு மகானும் ஒரு விதமாக சொல்லிக்கிறாங்க சாமி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டா பாடிங்கிறாங்க. எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. அது இல்லை சாமி விஷயம். மகான்கள் எங்க சுத்தினாலும் சூட்சமா ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. முருகன்றவே இந்த ஆதாரம் தான். அதை அள்ளி அணைச்சி ஒரு முகமா போனா அதுக்கு பேர் சகசிராரம். இதை தான் சாமி அங்கே சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் இது பாடு பாடுறவங்களுக்கு இது புரியுமானா புரியாது. அவங்க பக்தியிலே இருந்த காலம் வச்சுறாங்க. அப்போ யோகத்தால மட்டும்தான் இந்த மாதிரி மாற்றி சிந்திக்கவே முடியும். இவங்க ஏன் இப்படி பாடினாங்க? மயில் ஏறது ஒரு விளையாட்டா சாமி? அவர் 1000 தடவை ஏறுவார். அது எதுக்கு அருணகிரிநாதர் பாடணும் அப்படின்னா, இதில் இவ்வளோ விஷயங்குதுப்பா. இந்த படிப்படியாக ஏறி வந்தா அங்கே ஒரு நிலையாக நீ மாறுவ. உன் முகத்தை தான் நீ பார்ப்ப. புரியுதுங்களா? இதை தான் சாமி அங்கே சூட்சமாக சொல்லி வச்சாங்க. அதுதான்.